வெல்கம் டு சுகந்தி காமர்ஸ் கிளப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ஃபயர் இன்சூரன்ஸு. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற சம்மு 6th சம். ஸோ இதில் நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் ஒரு கம்பெனி வந்து ஃபயர் ஆகிருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13th செப்டம்பர் 2014 ஃபயர் ஆகிருக்கு. ஸோ அதில் இன்சூரன்ஸை வந்து கிளைம் பண்ண போகிறாங்க. அது கிளைம் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்மளை ஸ்டேட்மெண்ட்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக அந்த கம்பெனி லாஸ்ட் அக்கௌண்ட் ஆஃப் த கம்பெனி வேர் ப்ரிப்பேர். ஸோ வந்து லாஸ்ட்டாக அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 31st 12/2013 அப்போ அவங்க லாஸ்ட்டாக கம்பெனிஸ்க்கு வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டெப்டாரு 31st 12/2013 80,000 கொடுத்துருக்காங்க. சன்ட்ரி டெப்டாரு 60,000 கொடுத்துருக்காங்க. கேஷ் கலெக்டட் ஃப்ரம் டெப்டாஸ் வந்து 2,88,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இங்கே டெப்டார் கிட்ட இருந்து இவங்க கலெக்ட் பண்ணது வந்து கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 2,88,000 வந்து வாங்கியிருக்காங்க. ஸ்டாக்கு 30,000 இருக்குது. சன்ட்ரி கிரெடிட்டார் 2 lakhs இருக்குது. சன்ட்ரி கிரெடிட்டார் அதாவது இது ஓப்பனிங்கு இது க்ளோசிங், அதே மாதிரி இது ஓப்பனிங்கு இது க்ளோசிங்கை நம்ம வச்சுப்போம். ஸோ இது 2 lakhs இது 4 lakhs. அண்ட் கேஷ் பே டு கிரெடிட்டார்ஸ் வந்து 40,000 கொடுத்துருக்காங்க. குட்ஸ் ரிட்டர்ன் டு கிரெடிட்டார் வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் டு சேல்ஸ் 20% வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஷோயிங் ஆல் யுவர் ஒர்க்கிங் டு அரைவ் அட் த அமௌண்ட் ஆஃப் கிளைம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம கிளைம் பண்ணணும் அப்படின்றத அவங்க ஒர்க்கிங்ஸோட காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன இதில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டெப்டார்னுடைய ஓப்பனிங் ஆர் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போடணும். கிரெடிட்டார்ஸ்னுடைய ஓப்பனிங் ஆர் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போடணும். எதுக்காக இது ரெண்டுத்தையும் நம்ம டோட்டல் டெப்டார் அக்கௌண்ட் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே எங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிராஸ் ப்ராஃபிட் டு சேல்ஸ் 20% கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ கிராஸ் ப்ராஃபிட்டோட பெர்சன்டேஜ் தான் 20. அப்போ இந்த 20% வந்து நம்ம எதுலேருந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா டு சேல்ஸ். ஸோ அப்போ சேல்ஸோட வேல்யூவிலேருந்து 20% நம்ம கிராஸ் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ ஹின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரிப்பேர் த டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட், ஃபைண்ட் அவுட் சேல்ஸு. ஸோ அப்போது டோட்டல் டெப்டார் அக்கௌண்ட் போட்டோம் அப்படின்னா அதில் ஃபைன் பண்ணக்கூடிய வேல்யூ சேல்ஸோட வேல்யூ. டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ பர்ச்சேஸ். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து மெமோரண்டம் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டால் தான் நமக்கு ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர். ஸோ அவங்க சொன்னாங்க இல்லையா மேலே, ஸோ ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர். ஸோ ஃபயர் வந்து எவ்வளோ ஆயிருக்கு, எவ்வளோ நம்ம கிளைம் பண்ணணும் அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டல் டெப்டார் அக்கௌண்ட் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ நாம் டோட்டல் டெப்டார் அக்கௌண்ட்டு, ஸோ டு பேலன்ஸ் ப்ராட் டவுன், அதாவது நம்ம வந்து 31st 12/2013 80,000 கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதை ஓப்பனிங் ஆகும், அதை வந்து ஓப்பனிங். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக்கா, அதாவது டு பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ அப்போ அது வந்து 60,000 க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். இதில் by cash collected from debtor, cash collected from debtors வந்து கொடுத்துருந்தாங்க. டெப்டார் கிட்ட இருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், 2,88,000 வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்போ தான் நம்ம கிரெடிட் சைட் காட்டுறோம். ஸோ இதுலேருந்து நம்ம பேலன்சிங் ஃபிகர் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ். ஸோ அப்போ கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2,68,000 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த சைடு ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3,48,000, 3,48,000 80,000 போச்சு அப்படின்னா 2,68,000 நமக்கு சேல்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். அதில் கேஷ் பெய்டு, ஸோ கேஷ் பெய்டு 40,000, அதாவது கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் 40,000, குட்ஸ் ரிட்டர்ன் டு கிரெடிட்டார்ஸ் 10,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் மட்டும் நம்ம எப்போவுமே ஓப்பனிங் ஆர் க்ளோசிங்கை உல்ட்டாவாக தான் போடுவோம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா டோட்டல் இது வந்து கிரெடிட்டார்ஸ்னுடைய அக்கௌண்ட்டு. ஸோ அப்போ கிரெடிட்டார்ஸ்னுடைய அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம எப்போவும் கிரெடிட் சைடில் தான் போடுவோம். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார் ஆன் 31st 12/2013 2 lakhs கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிரெடிட் சைட் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு
டு க்ளோசிங் சன்ட்ரி கிரெடிட்டாஸ். ஸோ 30/9/2014 4 lakhs கொடுத்துருக்காங்க, அதை நம்ம டெபிட் சைடு எடுத்துக்கிட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4,50,000. இது 4 lakh, 4,40,000, 4,10,000. ஸோ அப்போ 4,50,000 வந்து நமக்கு டெபிட் பேலன்ஸ். ஸோ இந்த ஓப்பனிங் பேலன்ஸோட நம்ம அதை க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2,50,000 நமக்கு பேலன்சிங் ஃபிகர். அது என்ன அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ இங்கே டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் கிடைக்கக்கூடிய வேல்யூ கிரெடிட் சேல்ஸு, டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் கிடைக்க வேண்டிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கிரெடிட் பர்ச்சேஸ் கிடைக்கும். கிரெடிட் சேலு, இங்கே கிரெடிட் பர்ச்சேஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு தேவையானது மெமோரண்டம் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாம் நமக்கு கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெமோரண்டம் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட், மெமோரண்டம் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுறதுக்கு ஸ்டாக் ஆன் இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு இல்லையா 30. ஸோ அது என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்டாக் ஆன் 31/12/2013. இது மெமோரண்டம் போடக்கூடிய ஓப்பனிங் பேலன்ஸு. ஸோ அப்போ அந்த 30,000 கொடுத்துருக்காங்க, அந்த 30,000 தான் இந்த வேல்யூ. ஸோ அப்போது டு ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 30,000, டு பர்ச்சேஸ் நம்ம இங்கே டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டில் கண்டுபிடிச்சோம் இல்லையா, கிரெடிட் பர்ச்சேஸ் 2,50,000. தென் இப்போ கிராஸ் ப்ராஃபிட்டை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நேரம். ஸோ ஏன்னா ஆல்ரெடி கிராஸ் ப்ராஃபிட் வந்து 20% அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த 20% நம்ம சேல்ஸோட வேல்யூலேருந்து எடுக்கணும் இல்லையா. அப்போ நம்ம சேல்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் 2,68,000 கண்டுபிடிச்சிருவோம். அந்த 2,68,000ல் 20% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 53,600 நமக்கு கிராஸ் ப்ராஃபிட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ அப்போ பை சேல்ஸோட வேல்யூ நம்ம 2,68,000 டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இப்போது இவ்வளோ தான் மெமோரண்டம் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடக்கூடிய வேல்யூ. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3,33,600 வேல்யூ கிடைக்கும். ஸோ அதில் 2,68,000 நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் 65,600. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸோ அந்த டேட்டில் வந்து எவ்வளோ ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,600 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அமௌண்ட் எவ்வளோ கிளைம் பண்ணணும், அப்போ கால்குலேஷன்ஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் கிளைம். ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் நம்ம எவ்வளோ கிளைம் பண்ண வேண்டியது இருக்குன்னா 65,600. சப்போஸ் இதில் சால்வேஜ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை நம்ம இதுலேருந்து லெஸ் பண்ணும்போது நமக்கு அமௌண்ட் ஆஃப் கிளைம் கிடைக்கும். பட் ஆனால் இந்த சம்மில் சால்வேஜ் அமௌண்ட் எதுவும் கொடுக்கல. ஸோ அப்போ நெல், அப்போ அமௌண்ட் ஆஃப் கிளைமு 65,600. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த சம் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தேங்க்யூ.